சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செவ்வந்தியின் படகோட்டி கைது, ஆனந்தனின் உதவியாளர் எனவும் தெரிவிப்பு. பாதாள குழுக்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள், நாடாளுமன்றில் வெளியாகும் பெயர் விவரங்கள். சர்வதேச விசாரணைக்கு இடமில்லை, உள்நாட்டு பொறுமுறை ஊடாகவே தீர்வு என்கிறார் பிரதமர். சட்ட விரோத சொத்து சேர்த்த விவகாரம், யாழில் 8 பேருக்கு எதிராக விசாரணை. பாடசாலை நேரத்தை அதிகரிக்க ஆசிரியர் அதிபர் சங்கம் எதிர்ப்பு, போராட்டம் நடத்தவும் தீர்மானம். பிரித்தானியா சென்ற உக்ரைன் ஜனாதிபதி, ஐரோப்பிய தலைவர்களை சந்திக்க திட்டம். இனி விரிவான செய்திகள். பாதாள உலக குழு தலைவர் கனேமுல்ல சஞ்சீவவின் படுகொலையுடன் தொடர்புடைய இஷாரா செவ்வந்தி இந்தியாவிற்கு தப்பிச் சென்ற படகின் படகோட்டி கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் யாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இஷாரா செவ்வந்தி கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளில் தலைமறைவாக இருந்து படகு மூலம் இந்தியாவிற்கு தப்பிச் சென்றமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டது. இதனையடுத்து செவ்வந்திக்கு தங்குமிடம் வழங்கிய பலர் கைது செய்யப்படுவதுடன் அவரை இந்தியாவிற்கு அனுப்பி வைத்த ஆனந்தன் என்ற நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் செவ்வந்தி இந்தியாவிற்கு தப்பிச் செல்ல பயன்படுத்திய படகு அராலியில் வைத்து கைப்பற்றப்பட்ட நிலையில் படகோட்டியும் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆனந்தனிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட குறித்த நபர் ஆனந்தனின் உதவியாளராக செயற்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதேவேளை இஷாரா செவ்வந்தி தப்பிச் செல்ல உதவியதாக கூறப்படும் 2 சந்தேக நபர்களை நவம்பர் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் மற்றும் பிரதிவாதிகளின் சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்தார். இதற்கிடையில் கனேமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரையும் அந்த திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். பூசா சிறையில் உள்ள துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரையும் மற்றைய சந்தேக நபர்களையும் ஜூம் தொழில்நுட்பம் மூலம் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வாழ்வெட்டு மற்றும் போதைப்பொருள் கடத்தல் என்பவற்றில் ஈடுபட்டு சட்டவிரோதமாக சொத்து சேர்த்த 8 பேருக்கு எதிராக யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இலங்கையில் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு சொத்து சேர்த்தவர்களுக்கு எதிரான விசாரணைகளை நடத்துவதற்காக விசேட காவல்துறை பிரிவொன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அந்த பிரிவுக்கு வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கமைவே குறித்த 8 பேருக்கும் எதிரான விசாரணைகளை யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். இந்த 8 பேரில் 3 எதிராக மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்திலும் 5 எதிராக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திலும் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. அவர்களில் ஒருவருக்கு எதிராக போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு சொத்து சேர்ந்த குற்றச்சாட்டும் 7 பேருக்கு எதிராக வன்முறை செயற்பாடுகளில் ஈடுபட்டு சொத்து சேர்த்த குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டுள்ளன. வன்முறைகளில் ஈடுபட்டு சொத்து சேர்த்தவர்கள் வன்முறைகளை ஒழுங்கமைத்தவர்களுக்கு எதிராக எதிர்வரும் நாட்களில் சிறப்பு புலனாய்வு விசாரணைகளை மேற்கொள்ள காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் என்றும் தெரிய வருகின்றது. இலங்கையில் பாதாள உலக குழுக்களின் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ள நிலையில் பாதாள குழுக்களுடன் தொடர்பில் உள்ள மற்றும் தொடர்பு கொண்டிருந்த அரசியல்வாதிகளின் பெயர் விவரங்களை ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வெகு விரைவில் சபைக்கு அறிவிப்பார் என அரசு தரப்பு பிரதம ஹொரடாவும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று வெள்ளிக்கிழமை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்ட விடயங்களுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
வெலிகம பிரதேச சபை தலைவர் படுகொலை தொடர்பில் முறையான விசாரணைகள் இடம்பெறுகின்றன. தொலைபேசி உரையாடல்கள் குறித்து போலீசார் கவனம் செலுத்தியுள்ளார்கள். கொலையாளிகள் வெகு விரைவில் கைது செய்யப்படுவார்கள். இதேவேளை உயிர் அச்சுறுத்தல் உள்ள அரசியல்வாதிகள் தொடர்பான விவரங்கள் அடங்கிய புலனாய்வு அறிக்கையை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வெகு விரைவில் சபைக்கு சமர்ப்பிப்பார். அவ்வாறான அரசியல்வாதிகளின் பாதுகாப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அத்துடன் பாதாள குழுக்களுடன் தொடர்பில் உள்ள மற்றும் தொடர்பை கொண்டிருந்த அரசியல்வாதிகளின் பெயர் விவரங்களையும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சபைக்கு விரைவில் சமர்ப்பிப்பார். யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத செயற்பாடுகள் தீவிரத்தை குறைக்க அவசர நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆலோசனை குழுவிற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார். அவர் தனது உத்தியோகபூர்வ முகநூல் தளத்தில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பல குழுக்கள் தற்போது சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றன என்பதை தான் அவதானித்துள்ளதாகவும், குறிப்பாக போதைப்பொருள் விற்பனை மிகுந்த அளவில் நடைபெற்று வருவதாகவும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார். இந்த போதைப்பொருள் விற்பனையிலிருந்து பெறப்படும் பணம் சமூக விரோத செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுவதுடன் மீட்டர் வட்டி வணிகம், ஆட்கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, குழுச்சண்டைகள் போன்ற குற்றச் செயல்களிலும் சிலர் ஈடுபட்டு வருகின்றனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த செயற்பாடுகளால் அப்பாவி மக்களின் பாதுகாப்பு ஆபத்துக்குள்ளாகியுள்ளதாகவும், இதன் விளைவாக பாலியல் வன்முறை, கொலைகள், தற்கொலைகள் மற்றும் பல உளவியல் பாதிப்புகள் அதிகரித்து வருகின்றன எனவும் குறிப்பிட்டுள்ளார். எனவே இவ்வாறான குற்ற செயற்பாடுகளை தடுக்க உடனடி விசேட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டுமெனவும் ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுசார் ஆலோசனை குழுவுக்கு ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானு தனக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை தவிசாளர் லசந்த விக்ரமசேகரவின் கொலை செய்யப்பட்டு சில நாட்களின் பின்னர் ஜகத் விதானவும் கொலை அச்சுறுத்தல் குறித்து தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பிரதி சபாநாயகரிடம் தனது கட்சியின் உறுப்பினரான ஜகத் விதானகிக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் இன்றைய தினம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து உரையாற்றிய ஜகத் விதான, காவல்துறை மா அதிபரிடமிருந்து களுத்துறை பகுதி பிரதி காவல்துறை மா அதிபருக்கு அனுப்பப்பட்டிருக்கும் ரகசிய தகவல் அறிக்கையில் ஜகத் விதான வீட்டிலிருந்து வாகனத்தில் செல்லும் போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு படுகொலை செய்ய திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கொலையாளி தொடர்பான பெயர் விவரங்களை தெரிவித்து அது தொடர்பில் விசாரணை நடத்துமாறு களுத்துறை பிரதி காவல்துறை மா அதிபருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அந்த ரகசிய கடிதம் தனக்கு கிடைத்துள்ளது எனவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் கவனம் எடுத்து தனக்குரிய பாதுகாப்பை வழங்குமாறும் ஜகத் விதானகியை கேட்டுக் கொண்டுள்ளார். குறித்த ரகசிய கடிதத்தையும் நாடாளுமன்றத்தில் சபையிடம் கையளித்துள்ளார். யாழ்ப்பாணம் கொக்குவில் இந்து கல்லூரியில் இந்திய ராணுவத்தால் நடத்தப்பட்ட படுகொலையின் 38வது நினைவேந்தல் நிகழ்வு இன்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது. கொக்குவில் இந்து கல்லூரியின் மைதான நுழைவாயிலுக்கு முன்பாக இன்று காலை இந்த நினைவேந்தல் இடம்பெற்றது. உயிரிழந்தவர்களின் உறவினர்களாலும் அந்த பகுதி மக்களாலும் ஏற்பாடு செய்யப்பட்ட நினைவேந்தல் நிகழ்வில் உயிரிழந்தவர்களுக்காக சுடரேற்றி மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. 1987 அக்டோபரில் இந்திய ராணுவத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் யுத்தம் தொடங்கிய பின்னர் இந்திய ராணுவத்தின் பரவலான விமான குண்டு வீச்சு மற்றும் எறிகணை தாக்குதலுக்கு அஞ்சி கொக்குவில் ஆனைக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த பல மக்கள் பாதுகாப்பு கருதி கொக்குவில் இந்து கல்லூரியில் தஞ்சமடைந்தனர். 1987 அக்டோபர் 24 காங்கிரஸ் முறை வீதி வழியாக யாழ்நகரம் நோக்கி கவச வாகனங்கள், டேங்குகள் சகிதம் முன்னேறிய இந்திய படையினர் கொக்குவில் இந்து கல்லூரியை வந்தடைந்ததும் கவச வாகனங்களிலிருந்து அங்கு அடைக்கலம் புகுந்திருந்த பொதுமக்கள் தங்கியிருந்த பாடசாலை கட்டடங்கள் மேல் பீரங்கி தாக்குதலை மேற்கொண்டனர். இதனால் பாடசாலை வகுப்பறையில் தங்கியிருந்த 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. உரிய முறைப்படி தகனம் செய்வதற்கான சூழ்நிலை இல்லாததால் இறந்தவர்களின் சடலங்கள் கொக்குவில் இந்து கல்லூரி மைதானத்தில் ஒரே குழியில் வைத்து அடக்கம் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இடம்பெற்ற போர் குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை அவசியமில்லை என ஸ்ரீலங்கா அரசாங்கம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற வாய்மொழி மூல வினாக்களுக்கு பதில் வழங்கும் போது ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரணி அமரசூரிய இந்த விடயம் தொடர்பில் தெளிவுபடுத்தியுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பில் அரசாங்கம் உடன்படவில்லை எனவும் பிரதமர் கூறியுள்ளார்.
நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள பிரதமர், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாட்டு மக்களின் உரிமைகள் மற்றும் நெல் வாழ்வை தேசிய நெறிமுறைகளின் ஊடாக உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார். வெளிப்புற நடவடிக்கைகள் நாட்டில் மேலும் பிளவுகளை ஏற்படுத்தும் எனவும் அந்த செயல்முறையானது உள்ளக செயற்பாடுகளுக்கு இடையூறாக அமையும் எனவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயங்களின் அடிப்படையிலேயே சர்வதேச விசாரணைகளை அரசாங்கம் எதிர்ப்பதாகவும் பிரதமர் நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த வகையில் நம்பகமான உள்நாட்டு பொறிமுறையினூடாக பொறுப்புக்கூறல் செயற்பாடுகளை முன்னேற்றுவதற்கு அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தத்தின்படி 2026ஆம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள பாடசாலை நேரத்தை 30 நிமிடங்களால் நீடிப்பதற்கு ஆசிரியர் அதிபர்கள் தொழிற்சங்க கூட்டணி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. நவம்பர் 7ஆம் தேதிக்கு முன்னர் பாடசாலை நேரத்தை திருத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் பாடசாலை தவணை ஆரம்பித்தவுடன் ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக குறித்த சங்கங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் கொட்டும் கனமழையிலும் இன்று 38வது நாளாக தொடர் சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். வடக்கு மாகாண பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் அனுசரணையுடன் கிளிநொச்சி மாவட்ட செயலகம் மற்றும் மாவட்ட பண்பாட்டு பேரவையும் இணைந்து நடத்திய பண்பாட்டு பெருவிழா இன்று இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் தமிழமுதம் அமைப்பின் ஏற்பாட்டில் 46,000 தமிழ் பெயர்கள் அடங்கிய நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டுள்ளதுடன் கலைஞர்கள் ஆலயங்களின் வரலாறுகள் உள்ளடக்கி மாவட்ட செயலக இணையதளமும் ஆரம்பித்து வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் 2 பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா விதித்த பொருளாதார தடைகளுக்கு பின்னர் ஐரோப்பிய தலைவர்களிடம் புதிய உதவியை கோரும் வகையில் உக்ரைன் அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இன்று பிரித்தானியாவிற்கு சென்றுள்ளார். இன்று லண்டனில் நிற்கும் அவர் பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மருடன் இணைந்து ஏனைய தலைவர்களுடன் மெய்நிகர் வழி கூட்டத்தில் பங்கேற்பார். ரஷ்யா மீதான அழுத்தத்தை அதிகரித்து அமெரிக்காவின் தீர்க்கமான உக்ரைனிய ஆதரவை கட்டியெழுப்பும் வகையில் இந்த கூட்டம் இடம்பெறுகின்றது. பிரித்தானியாவின் ஸ்ட்ரோம் ஷேடோ ஏவுகணைகளால் அண்மையில் ரஷ்ய ரசாயன ஆலையின் மீது நடத்தப்பட்ட வெற்றிகரமான தாக்குதலுக்கு பின்னர் உக்ரைனுக்கு அதிக நீண்ட தூர ஏவுகணைகளை வழங்குவது பலனளிக்கும் என கருதப்படும் நிலையில் இந்த கூட்டம் நடத்தப்படுகின்றது. அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவின் 2 பெரிய எண்ணெய் நிறுவனங்களுக்கு எதிராக தடைகளை அறிவித்த நகர்வு புட்டினை பேச்சுவார்த்தைக்கு அழுத்தம் கொடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்றைய லண்டன் சந்திப்புகள் நடத்தப்படுகின்றன. இந்த கூட்டத்தில் உக்ரைனுக்கு நீண்ட தூர ஏவுகணைகளை வழங்குமாறு பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் ஏனைய நாடுகளின் தலைவர்களை வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. உக்ரைனுக்கு கூடுதலாக 140 வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் வழங்கப்படும் என பிரித்தானிய பிரதமர் அறிவிப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். செவ்வந்தியின் படகோட்டி கைது, ஆனந்தனின் உதவியாளர் எனவும் தெரிவிப்பு. பாதாள குழுக்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் நாடாளுமன்றில் வெளியாகும் பெயர் விவரங்கள். சர்வதேச விசாரணைக்கு இடமில்லை, உள்நாட்டு பொறுமுறை ஊடாகவே தீர்வு என்கிறார் பிரதமர். சட்ட விரோத சொத்து சேர்த்த விவகாரம், யாழில் 8 பேருக்கு எதிராக விசாரணை. பாடசாலை நேரத்தை அதிகரிக்க ஆசிரியர் அதிபர் சங்கம் எதிர்ப்பு, போராட்டம் நடத்தவும் தீர்மானம். பிரித்தானியா சென்ற உக்ரைன் ஜனாதிபதி ஐரோப்பிய தலைவர்களை சந்திக்க திட்டம். இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.